அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமே. நம்ம ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நிச்சயமாக நீங்கள் பலப்படுவீர்கள். தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசுங்க ராஜா. என்றென்றைக்கு எங்களுக்கு தகப்பனாக, தாயாக, நண்பராக, தேவனாக இருப்பதற்காக நன்றி. எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம், அதில் 5 வசனத்தை கூட வாசிப்போம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானவன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். என்னதான் துர்க்குணத்திலே உருவான மனிதன் சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இந்த பாவ அறிக்கை சங்கீதத்தை என்ன பண்றான், இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய குணம் எப்படி துர்க்குணமான குணம். ஆமா, சோதரன். இன்னைக்கு நம்ம நல்ல எண்ணத்தை சிந்திச்சாலும் தேவையில்லாம அந்த சிந்தனைகள் நமக்கு என்ன பண்ணுது, எப்படி ஒரு ஒரு உடல் சரீரத்துக்குள்ள நல்ல ரத்தம் இருக்கு, கெட்ட ரத்தம் இருக்கு. ஆமா, சோத்திரம். அப்ப துர்க்குணமும் இருக்கு, நல்ல குணமும் இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்கிற இடத்துல நம்ம நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படணும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது, ஆண்டவரே, என் தாய் என்ன பண்றா, துர்க்குணத்திலே என்ன பண்றா, பாவத்துல என்ன பண்றா, என் தாய் என்னை கற்பந்தரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா உலகத்துல எல்லா மனுஷனும் என்ன பண்றாங்க, பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள். அப்ப நமக்குள்ள காணப்படுகிற அந்த அழுக்கான அந்த எண்ணங்கள், அழுக்கான சிந்தனைகளை மாற்ற, நாம் பரிசுத்தமா இந்த பூமியில வாழ, தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவன் என்ன பண்றார், தமக்காக நம்மளை உண்டு பண்ணியிருக்கிறார். நமக்காக உண்டு பண்ணல, அவர் தமக்கென்று நம்ம என்ன பண்றாரு, அவருடைய பிள்ளையாக அவருக்காக வாழ முடியாதான். இந்த சரீரம் யாருக்குரியதுங்க, நமக்குரியது கிடையாது, அவருக்குரியது. ஏன்னா இந்த மண்பாண்டத்துல தேவன் தங்கி இருக்கிறார். ஆமா, சோத்திரம். ஆமா, 4 நாளைக்கு நம்ம உடம்புல குளிக்காம இருந்தோம்னா என்ன பண்ணும், ஆமா, நம்ம உடம்புலாம் என்ன பண்ணும், நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த நாத்தம் எடுத்த உடம்புக்குள்ள, இந்த துர்க்கணமான உடம்புக்குள்ள தேவனாகிய கர்த்தர் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே, என் பாவத்தை என்ன பண்றேன், நான் மன்னிங்க ஆண்டவரே. என் தாய் என்ன பண்றா, பாவத்துல சின்ன குழந்தை தானே. அப்ப ஆதாமும் ஏவாளும் சோத்திரம் தேவனுடைய சோத்திரம் கட்டளைகளை அவர்கள் மீறும் பொழுது பாவம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவ சமூகத்துல அவன் விரும்புகிறான். அதே மாதிரி நாமளும் என்ன பண்றோம், ஆமா, நான் இல்ல நான் பாவமே செய்யல, நான் யாருக்கு எந்த தீங்கு செய்யல, நான் யாருக்கு எந்த பிள்ளாப்பும் செய்யல, நான் முடிஞ்ச நன்மைதான் செய்யணும் சில சொல்லுவாங்க. இல்லைங்க. ஆமே, சோதரம். பாவம் செய்கிறவங்கள உட்கார்ந்துருந்தாலும் நீங்க பாவிதான். ஆமா, சோதரம். பாவம் செய்யாது கெட்ட வார்த்தை நீங்க கேட்டுக்கிட்டு நீங்களும் அதை கேட்டு ரசிச்சீங்கன்னா அதுவும் பாவம் தான். யாராவது பொய்களை பேசி நக்கல் பண்ணி ஏடாசி பண்ணி மற்றவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்து அதுல நீங்களும் சிரிச்சா அதுவும் பாவம் தான். சோத்திரம். பாவம் சொன்னா என்ன பண்ணா எல்லாமே எனக்கு, ஆனா பரிசுத்தமா நம்ம வாழும்படி தேவன் விரும்புகிறார். அதனால இந்த தாய், சோத்திரம், இன்றைக்கு உண்மையான தாயை பார்க்க முடியுது, போலியான தாயை என்ன பண்ணுது பார்க்க முடியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், ஆண்டவரே, 4 வசனம் சொல்லுது பாருங்க, தேவரி ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்னால் பொல்லாங்க நடப்பித்தே, நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயந்திருக்கும் பொழுது உங்களுடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். 2 வசனம் சொல்லுது பாருங்க, 52, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமாற என்னை சுத்திகரியும். கழுவுங்க, சுத்திகரிங்க அப்படிங்கிறார். ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுங்க, நல்ல ஒரு பாத்திரமாக உங்களை கழுவி பளபளப்பான வாழ்க்கையாக, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சிலது எழுதப்பட்டிருக்க. அப்ப சுத்திகரிக்கப்பட்ட நல்ல ஒரு தேவனுக்கென்று நற்கந்தங்களாக செயல்படுங்க. பாவத்தை துர்க்குணத்தை தள்ளி விடுங்க, தேவ சமூகத்தை பிடிங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாய் மாற்றின ஆண்டவர் உங்களுக்கும் உயர்வு நிச்சயம். இந்த பாவத்தை அறிக்கை விட்டு விடுங்க. எப்பேற்பட்ட பாவம் தான் இருந்தோம்
ஏன்னா பாவம் செய்து தேவனோடு நம்ம நெருங்க முடியாது. நம்ம பாவத்தை தள்ளி விட்டு தேவனிடத்தில் நெருங்குவோம். கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் என் குடும்பங்களும் ஆண்டவர் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே தகப்பனை உருசியாக ஆண்டவரே ஆண்டவரே தானியேலும் கூட ஆண்டவரே அதுல வாசிக்கும் பொழுது சொல்றாப்பா, நாங்களும் பாவம் செய்தோம் என்று சொல்லி உங்கள் கட்டளையில் நாங்கள் மீறி நடந்தோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்பா அவனுடைய சமூகத்துல அவன் செபித்த பொழுது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். கழுவுங்க, சுத்திகரிங்க, நல்ல ஒரு பாத்திரமாக வணைந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.